வாழ்க்கை அப்படியே ஸ்டக்காய் நிற்கும் பொழுது, எதை தொட்டாலும் விளங்காமல் போகும் பொழுது, எந்த வியாபாரம் செஞ்சாலும் பரக்கத்தில்லாமல் தோல்வியில் போய் முடியும் பொழுது இந்த 2 துஆக்களை நிச்சயமாக நம்ம ஓதிடணும். முதலாவது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நிச்சயமாக பாவங்களை விட்டு திருப்புதலும் நன்மை செய்ய சக்தியும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர இல்லை. யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. யா அல்லாஹ், நீ என்னை கவனிக்காவிட்டால் யாராலும் என்னை கவனிக்க முடியாது. ரப்பே, உன்னுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் முதல்ல சொல்லிடணும். இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சிடணும், பாவ மன்னிப்பு கேட்டுடணும். என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டிருக்கலாம் என்பதாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சிடணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் செஞ்சிடணும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் கொடுப்பாயாக, என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரங்களில் வருமானங்களில் பரக்கத் கொடுப்பாயாக. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயாக, எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான், நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக பரக்கத்தானதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.